தரிசனம். பகுதி 153. திவ்ய பிரபந்தத்தில் திருமகள். ஆழ்வார்கள் தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் திருமகளினுடைய பெருமையை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த திருமகளான ஸ்ரீ மகாலட்சுமியே வித்யைக்கு அதிபதியாக இருக்கின்ற பொழுது சரஸ்வதி என்ற திருநாமத்துடனும், வீரத்திற்கு அதிபதியாக இருக்கிற பொழுது அவள் அந்த பார்வதி என்கிற திருநாமத்துடனும், அதாவது அவளுடைய பரிவார தேவதைகளாகத்தான் இந்த இரண்டு தேவதைகளையும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆகமங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி அந்த மகாலட்சுமி அவளுடைய ஆழ்வார்கள் எல்லாரும் திவ்ய பிரபந்தத்திலே பல பல இடங்களிலே தெரிவித்திருந்தாலும், ஒன்றிரண்டு இடங்களை தவிர மற்ற இடங்களிலெல்லாம் அவளை எம்பெருமானுக்கு விசேஷணமாக, அதாவது எம்பெருமானை வர்ணிக்கின்ற பொழுது அவன் திருமகளோடு கூடியிருப்பவன் என்கின்ற நிலையிலே அவனை பற்றி பாசுரங்கள் அருளி செய்தார்களே தவிர, திருமகளுக்கு என்று தனியான பாசுரங்கள் திவ்ய பிரபந்தத்திலே மிக மிக குறைவு. ஆழ்வார் பேயாழ்வார் எம்பெருமானை சேவிப்பதற்கு முன்னாலே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று முதலிலே திருமகளை சேவித்ததாக அவர் முதல் பாசுரத்திலே தெரிவித்தார். அதே போல அவருடைய மூன்றாம் திருவந்தாதியிலே கடைசி பாசுரத்திலே சார்வ நமக்கென்றும் தேனமரும் பூமேல் திரு என்று, அந்த திருதான் நமக்கு சார்வு, நம்மை ரட்சிப்பவள் என்று இப்படி ஒரு பாசுரம் அருளி செய்தார். பூதத்தாழ்வார் பேணி கருமாலை பொன்மேனி காட்டா முன்காட்டும் திருமாலை நங்கள் திரு, எம்பெருமானும் கூட தன்னுடைய திருமேனியை நமக்கு கொண்டு வந்து காட்டுவதற்கு முன்னமே அப்படி அவனை காட்டும்படி நமக்கு செய்து கொடுப்பவள் அந்த பிராட்டிதான் என்பதாக இப்படி ஒன்றிரண்டு பாசுரங்களை தவிர பெரும்பாலும் எல்லா பாசுரங்களிலுமே திருமகளை எம்பெருமானுக்கு விசேஷணமாக, அதாவது அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று அங்கே அந்த மார்பா என்று எம்பெருமானைத்தான் விழிக்கிறார்கள். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அலர்மேல் மங்கை உரைகின்ற திருமார்பை உடையவன் என்று இப்படி எம்பெருமானுக்கு விசேஷணமாகவே அந்த திருவை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள்,
தரிசனம் காண வாருங்கள்.